அந்த 3 மாசம் ஓவர் குடி. காலையில இருந்துச்சும் போயிட வேண்டியது, போன பேசிட்டு பொழுதா வரைக்கும் குடிக்க வேண்டியது, நைட்டு 12 மணி வரைக்கும் வர வேண்டியது. அவங்க வந்து கேட்டா அவங்களையும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது, அண்ணி அத்தையுமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வரக்க பயமா இருக்குது. நீங்க வச்சிருக்க தெரிஞ்சுக்கங்க, தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு டெய்லி போயிட்டு இருந்தேன். டெய்லி காலையில போயிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பிராங்க் வீடியோ போட்டு. ஒரு கமெண்ட் வந்து பாப்பா பண்ணியிருந்தாங்க, அந்த கமெண்ட் அனுப்புகிறேன் பாருங்க. வீடு வந்து மாறுறேன்னு சொல்லி பிராங்க் பண்ணுங்க அக்காவை வச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ, பிராங்க் வீடியோ. உடனே டைட்டில் பார்த்துட்டு கமெண்டில் பண்ணிடாதீங்க, நான் பிராங்க் வீடியோன்னு முதல்ல சொல்லிட்டேன். வாங்க வீடியோக்குள்ள. குட்டி எங்க மாமா? எங்கடா மாமா? எங்க எங்க மாமா? ஏதோ பேசலாம்னு. ஏய் காயத்ரி, ஏய் இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்க? கழுவிட்டு இருந்தேன். சரி உட்கார மட்டும் கொஞ்சம் பேசுவோம். ஏன் மாமா? கம்முன்னு பாப்பா வீட்டுக்கே போயிடலாமா? ஏன் மாமா? அங்கேயே போயிடலாண்டி, எனக்கு ஒரு என்னமோ மாதிரி இருக்குது. இப்ப இந்த வீட்டுக்கு என்ன சொல்லு? இந்த வீட்டு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் சரி அங்கேயே போய் இருந்துக்கலாமான்னு பாக்குறேன். அங்க இருந்தா அம்மாவே அடிக்கடி போய் பாக்கலாம். நீ மேல வரியா? மாயா மாயா மேல சொல்லுவான் நாட்டுக்கு. இங்க இருந்து அம்மாவை போய் பாத்துக்கலாம்ல, இங்க இருந்து அம்மா போய் பார்க்க முடியாதா? பார்க்க முடியே. அங்க இருந்தப்ப தெரியல, அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு மாதிரியாவே இருக்குது, கஷ்டமாவே இருக்குது. அங்க இருந்த வரைக்கும் ஒண்ணு இது ஆகல, இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கஷ்டமாகுதா? அங்க ஜாலியா தான் இருந்தாங்க. எனக்கு என்ன, நீங்க ஜாலியா இருந்தீங்கன்னு சொல்லுங்க, அதத்தான் இப்ப சொல்றேன். நான் ஜாலியா இருந்தேன் அப்படிதான் சொல்றீங்க. உனக்கு ஜாலியா இல்லையாங்க? எனக்கு என்ன ஜாலி? நீங்க ஜாலியா இருக்கிற குட்டிங்களா? நான் முடிஞ்சு போனதுல பேசக்கூடாது, சரி உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு இருக்கிறேன். நீங்க சரி உனக்கு என்ன, நீ ஜாலியா தான் இருந்த. நான் என்ன ஜாலியா இருந்தேன்? அத்தை அண்ணி வரும்போதுல வந்து ஜாலியா இருக்க முடியுது, வேற உங்களால என்ன ஜாலியா இருக்கு? என்ன இது பண்ண முடிஞ்சது? அங்க போனதுல இருந்து நீங்க எப்படி இருந்தீங்க சொல்லுங்க பாக்கல? என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? குழந்தை கூட விளையாடுறீங்களா? உங்க ஃப்ரெண்டே கத்தின்னு தான் கிடந்தீங்க, இப்ப அப்படி போறாங்க. சிரிப்பு வருது தாங்க குட்டிக்கு, சிரிப்பு வருது மீது. அம்மா காலத்துறேன். உங்க அப்பாவுக்கு பாரு தேவையில்லாம பேசி நம்மளை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. எந்திரிச்சு வீடெல்லாம் மாத்த வேண்டாம், கம்முன்னு இங்கேயே இருப்போம். சும்மா அதையும் இதையும் தேவைன்னு சொல்லி என்னையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. என்ன சரி நீ ஏன் இங்க இரு, நான் அங்க போயிடுறேன். என்ன பேசுறீங்க? நீ எங்க இரு, நாங்க வரனா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் நீதான் வரமாட்டேங்கிறீங்களா? நான் வரமாட்டேங்கிறேன்னா நீங்க பண்றதுதான் காரணம் இருக்கு. நீங்க அங்க போய் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட குடிச்சிட்டு சுத்தணும், அதுக்குதான் கூப்பிட்டுக்கிறீங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காது சரியா? தேவையில்லாம நான் பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க சரியா? இப்ப இங்க வந்து இது எதுக்குமே வழி இல்ல, அதனால எங்க போனாலும் கண்காணிப்பாங்க பேசுவாங்கன்னு சொல்லி போட்டு தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க இருந்தா வர அப்படின்னு போட்டு உங்களுக்கு அங்க பூரா தெரிஞ்சவங்க 24 மணி நேரம் குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கலாம். இங்க அதை பண்ண முடியாதுன்னு தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் குடிக்காம தான் இருக்கிறேன். இப்ப குடிக்காம தான் இருக்கிறீங்க. அங்க போகும்போது என்ன சொல்லி போனேன்? நானும் உங்களை அங்க நம்பி தானே வந்தேன். சரி அண்ணி இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்க பக்கத்துல, எதுனாலும் பாத்துப்பாங்க, நீங்களும் இனிமே அங்க போனா அம்மா இருக்கிற தைரியத்துல குடிக்க மாட்டீங்க, எல்லாம் வந்து பேசுவாங்கன்ட்டு கரெக்டா இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் அங்க வந்தேன். ஆனா அங்க போனா அந்த 3 மாசம் ஓவர் குடி. காலையில இருந்துச்சும் போயிட வேண்டியது, போன பேசிட்டு பொழுதா வரைக்கும் குடிக்க வேண்டியது, நைட்டு 12 மணி வரைக்கும் வர வேண்டியது. அவங்க வந்து கேட்டா அவங்களையும் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறது, அண்ணி அத்தையுமே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வரக்க பயமா இருக்குது. நீங்க வச்சிருக்க தெரிஞ்சுக்கங்க, தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு. டெய்லி போயிட்டு இருந்தேன். டெய்லி காலையில போயிட்டு இருந்தேன். சரி எத்தனை நாள் போயிட்டு இருந்தீங்க? ஒரு 10 நாள் என்னமோ போனேன். 10 நாள். மாசத்துல 20 நாள் முடிச்சுட்டு தான் இருந்தீங்க. இங்க 5 நாள் ஆட்டம் போடுறீங்கன்னா அங்க 30 நாள் ஆட்டம் தான் போட்டீங்க. 30 நாளுமா? நீ போய் பேசாதீ. என்ன 30 நாளும் போயிட்டு இருந்தா 5 நாள் தான் கம்மி வந்திருப்பீங்க. 25 நாள் ஆடிட்டு தான் இருந்தீங்க. சீட் எடுத்து மாட்டீங்க. இந்த போன மாசத்துக்கு முன்னாடி சம்பளம் வந்து மாட்டீங்க. ஏன்னா நான் எனக்கு அம்னீசியாவா, நான் மறந்துருப்பேனா? நீங்க தான் குடிச்சு போட்டு போதவே என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்தீங்க. நானா குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு கிடந்தேன், எனக்கு தெரியாம போறதுக்கு. உங்களுக்கு ஒரே வயசா கம்மி இங்க இருக்கிறதா இருங்க.
இல்லாட்டி அப்புறம் என்ன பேசணும் எனக்கே தெரியாது. கம்முன்னு இருந்துருங்க. ஆமா குழந்தைங்கள டென்ஷன் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு பாருடே எங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறவா. நீயும் பேசு சாமி. அறிவு இருக்குதாப்பா, ஏப்பா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேளு சாமி. கம்முன்னு இருங்கப்பா அமைதியான்னு சொல்லிடு. அவனுக்கே என்ன வேசம் தெரியலப்பா. அவ திரு முடிச்சுட்டு இருக்குது. ஒன்னும் அடித்தாங்க அழகி சண்டை போட வச்சுட்டு இருக்காதீங்க குழந்தை முன்னாடி. இப்பதான் வந்து நிம்மதியா இருந்தது, மறுபடியும் வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்காதீங்க. ஒண்ணு இல்ல இந்த வீட்ல என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன குறையுது? இந்த வீட்ல எல்லாம் ஒரு குறையும் இல்ல. என்ன கம்முன்னு இருங்க. நான் எங்க ஊரை மிஸ் பண்றேன். உங்க ஊரவா உங்க ஃப்ரெண்ட்ஸவா? ரெண்டுமே தான். வெறி காப்பிட்டு இருக்காதீங்க. உடம்பு சில கால்ல புண்ணுக்குன்னு பாத்துட்டு இருக்கிறேன். தேவையெல்லாம் போய் அடி வாங்கிக்காதீங்க உங்ககிட்ட. அங்க இருந்த வரைக்கும் ஃப்ரெண்டு தான் கெதியா கிடந்தீங்க. அன்னைக்கு கூட சண்டை போட்டு உங்க ஃப்ரெண்ட பேசுனதுக்கு இது பண்ணீங்க. அவங்களால எத்தனை பிரச்சனை வந்தது, ஏன் மறந்துட்டீங்களா? என் ஃப்ரெண்ட இப்படி சொல்லிட்டேன் அத்தனை வார்த்தை பேசி சண்டை போட்டீங்க. அவங்களால அனுபவிச்சீங்களா? நல்லா உனக்கே இருக்காது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட. காரும் போச்சு. என்ன பண்ணாலும் நீங்க ஆட மாட்டீங்களாட்டது. திருப்பி அங்கேயும் ஓவன் ஆடிட்டு இருக்கிறீங்களா? நீங்களும் எப்பேற்பட்டவரா இருப்பீங்க? என்ன அமைதியா இருக்கிறீங்க? பேசுங்க. ஏதோ ஒண்ணு. என்ன ஏதோ பேசுறது? அதான் நான் சொல்லிட்டேன். என்னுடைய முடிவு. என்ன முடிவு? அந்த வீட்டுக்கு போலாம். சரி, இங்க இந்த வீடும் இருக்குது. பாதி ஜாமான் அந்த வீட்டுல கொண்டு போய் போட்டு நான் அங்க சோறாக்கி தின்னுக்கிறேன். இன்னும் அங்கேயும் எங்க அம்மா வீட்டு சைடும் இன்னொரு வீடும் எடுத்துவீங்க. அப்புறம் போறவங்களும் அங்கங்க ஒரு 2 வீடு எடுத்துவீங்க. எல்லா வீட்டுக்கும் வாடகை கொடுத்துட்டு எல்லாத்தையும் கட்டியா ஊர்ல வீடு பார்த்தீங்களா? அது ஞாபகம் இருக்குதா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க அதே மாதிரியே பரவாயில்ல. அது அதனால ஒரு குடும்பம் பயனடைஞ்சது. அது தெரியுமா? அது பயனடைஞ்சிருக்கு. அது நல்லதாப்பா. அது இல்லன்னு சொல்லல. நான் புடிச்சு வச்சேன். கரெக்டா ஒரு பொண்ணு கூப்பிட்டு எங்க வீட்டுல அந்த மாதிரி வீட்டுக்காரர் சரியில்லைங்க, அடிக்கிறார், ரொம்ப கொடுமை பண்றாரு, நான் குழந்தைய கூட்டிட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டுக்கிறேன் திடீர்னு போன் பண்ணிச்சு. ஆமா, அதுக்கு கூட நான் சண்டை போட்டேன். அது எப்படி என்ன சொல்றாங்க, நான் அது கூட ஓடி சண்டை போட்டாங்க. ஞாபகத்துல அப்ப நாங்க போய் நேர்ல வாசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணோட சூழ்நிலை தெரிஞ்சது. சரி இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த ஆயாட்டி பேசிட்டு வந்துட்டோம். பைக்லயே போய் கூட்டிட்டு வந்து நான் விட்டேன் வீட்டுல. அது தெரியும் உனக்கு? தெரியும், எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் தான் நாங்க போய் நேர்ல பாத்துட்டு பேசிட்டு வந்தோம். நானும் அண்ணியும் அந்த பாப்பா. பரவாயில்ல, அந்த வீடு பிடிச்சதுக்கு அந்த பாப்பா நல்லபடியா இருக்குது, தனியா சந்தோஷமா இருக்கிறாங்க. நான் எது பண்ணாலும் ஒரு நன்மை, அதுலயும் ஒரு நன்மை நடக்கு, அதை நினைச்சுக்கோ முதல்ல. ஓ, இப்ப அதனால என்ன சொல்ல வரீங்க? நான் இப்ப எங்க தங்கச்சி வீட்டுக்கு போறது நல்லதா அப்படிங்கிறீங்களா? அதான் சொல்ல வரீங்களா? ஆமா. அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க அங்க போய் என்ன நல்லது பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லது பண்ணலையா? நல்லது பண்ணிக்கிறீங்க. அதை விட குடிச்சிட்டாங்கதான் அதிகம். நல்லது பண்ணலாம். நீங்க கண்ட்ரோலா வேண்டாம். அதை நம்பிதான் நான் வந்து மோசமா உட்காந்துட்டு இருக்கிறேன். டென்ஷன் பண்ணிட்டு அமைதி குடிக்காம இருந்து நம்ப முடியாதுங்க. இப்படி நம்பிதாங்க நான் ஒவ்வொரு இடத்துக்கு வந்தேன். எத்தனை நேரம் சரி நானு நீங்களும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எங்க அம்மா வீட்டுக்கு நான் எத்தனை நேரம் சண்டை போட்டு போயிருப்பேன். குடிக்காதீங்க, இப்படி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நேரம் போயிருப்பேன். ஒரு 10 நாள் கூட இருக்காது. இனிமே குடிக்காம இருப்ப சாமி வாசாமின்னு கூப்பிடுவீங்க. நம்பிதான் நான் ஒவ்வொரு தடவையும் அதை தானே வந்தேன். ஆனா என் நம்பிக்கை காப்பாத்துனீங்களா? நீங்க உங்களை நம்புறமாமான்னு சொல்லிதான் நான் வருவேன். உங்களுக்கு குடிக்கிறப்பெல்லாம் அந்த நம்பிக்கை நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு காதலே உழுகல. அதை நினைச்சு கூட பாக்கல நீங்க. இப்ப எப்படி நம்பி 1 லட்சம் தடவை நான் உங்களை நம்பிதான் வந்தேன் எல்லா இடத்துலயுமே. இப்பெல்லாம் மறுபடியும் நீங்க அந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. நம்பிக்கைங்கிற வார்த்தை இப்ப சொல்லாதீங்க. நீங்க அது அங்க போறீங்க, ஊரு பக்கம் போறீங்கன்னா அந்த நம்பிக்கையே எனக்கு வராது. கால் ரெடி ஆனோமே அந்த வீட்டுக்கு கிளம்புறோம். இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற, திருப்பி அதுவே சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி, வேற வீடு ஏதாவது பார்த்து போலாம். எத்தனை வீடுங்க மாறுவீங்க? நீங்க வேற 3 நாள் திருப்பி வேற வீடு மாறுறேன்னா உங்களுக்கு சட்டி வாங்கி தூக்கிட்டே தெரியுமா? முதல்ல ஒரு கொஞ்சமா பணம் வந்து அதை கட்டி ஏதாவது லோன் போட்டு ஒரு வீட்டை வாங்கி அதுல உட்கார வச்சிடணும். உங்களே மாசம் அதுக்கு லோன் கட்டிட்டு அங்கேயே கடங்கன்ட்டு சட்டி வாங்கி தூக்குற குழப்பே வேண்டாம். சும்மா அங்க போறேன் இங்க போறேன்ட்டு. என்ன ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க சொல்றது? உங்களுக்கு மனசாட்சி இல்லைங்க. என்ன அழுவாத? சும்மா சொன்னே இதே வீட்லயே இருக்கலாம். சரியா? கண்ணீரே வந்துருச்சு. கண்ணீரே வந்துருச்சு. நான் அழுதா கண்ணீர் வராம வரணும் வர. அந்த பொம்மைட்டு பாரு செட்ல வச்சிருக்கோம் பாரு. பிராங்க்.
கொழுப்பு எடுத்தவரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே அழுதுட்டா. இங்க பாருங்க, உண்மையிலேயே அழுதுட்டாளுங்க கண்ணீர்ல. பாருங்க கண்ணீரே இது வந்து ஒரு கமெண்ட்ல தான் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க இந்த ஐடியா. என்னடா பிராங்க் பண்றேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற வீடு மாறுறேன்னு சொல்லி பிராங்க் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்ப அவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.